என் செல்ல குழந்தையே, இன்று மாசி மாதத்தினுடைய மாத பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்ற நாள் அல்லவா? என் தங்கமே, இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை தான் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்கு இல்லாமல் எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முன்னோர்களை வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. என் தங்கமே, இந்த நாளில் அனைத்து தெய்வங்களினுடைய ஆசிகளையும் பெற்று முன்னோர்களினுடைய அன்பையும் பெறக்கூடிய நாளாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாள் அத்தனை எளிதில் கிடைத்து விடுவதில்லை. அதனால் இந்த நாளில் அம்மா சொல்கின்ற இந்த 3 பொருளையும் நீ உன் இல்லத்தில் வரவேற்பு அறையில் வைக்க வேண்டும். என் குழந்தையே, சொல்லும் பொழுது அதை உனக்கு கேட்பதற்கு வேடிக்கையாக தோன்றுகிறது என்றால் இதை நீ விளையாட்டாக செய்து பார்க்காதே. என் தங்கமே, நம்பிக்கையோடு செய்கின்றவர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும். என் தங்கமே, இன்று இந்த மாசி மக பௌர்ணமி நாளில் உனக்கு குழந்தை வரம் வேண்டி இருக்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வழிபடலாம். என் தங்கமே, தீராத பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று விரும்புவாயானால் சிவபெருமானை வழிபட வேண்டும். நிலம் தொடர்பான பிரச்சனைகள் உனக்கு இருக்குமாயின் இன்று பெருமாளை நீ வழிபட வேண்டும். என் குழந்தையே, தாலி பாக்கியம் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று அம்பிகையை வழிபட வேண்டும். இப்படி உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்று அதற்குரிய தெய்வத்தை நீ வழிபட்டாலும் சரி, மொத்தமாக சேர்த்து அனைவரையும் வழிபட்டாலும் சரி, கைமேல் உனக்கு பலன் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தையே, இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் நல்ல தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவான நாள் உனக்கு இந்த நாள் என்றால் உனக்கு அதனை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் விரும்பாமல் சென்று விடுமா என்ன? என் தங்கமே, பொதுவாகவே பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியம். இன்று உன்னுடைய குலதெய்வத்தையும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு குங்குமத்தை வாங்கி கொடு. என் குழந்தையே, உன்னால் முடிந்தால் உன் குலதெய்வத்திற்கு சர்க்கரை, அதாவது மண்ட வெல்லம் வாங்கி கொண்டு கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் உன் இல்லத்தில் வாங்கி வைத்துவிட்டு அதன் பிறகு அதனை உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும். எதையும் நேரடியாக கடையிலிருந்து வாங்கி செல்லக்கூடாது. அது உனக்கு பலன்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இப்பேற்பட்ட ஒரு நாள் மீண்டும் உனக்கு கிடைப்பதற்கு நீ பல வருடங்கள் காத்திருக்க வேண்டி வரும். என் தங்கமே, அதனால் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் அடைந்து கொள்வதற்கு உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிட்டு விடாதே. என் தங்கமே, உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? அம்மா, யாரிடத்திலும் கையேந்தாத ஒரு நிலையை மட்டும் எனக்கு கொடு என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய். நிச்சயமாக அந்த ஒரு சூழ்நிலை இன்று உனக்கு உருவாகும். உனக்கிருக்கின்ற கடன்கள் எல்லாம் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகுவதற்காகத்தான் அம்மா இந்த பரிகாரத்தை இன்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற அந்த 3 பொருட்கள் என்னவென்று இப்பொழுது சொல்கின்றேன். முதலாவதாக உனக்கு தேவைப்படுவது கல் உப்பு. இரண்டாவது நல்ல மிளகு. அது 27 என்கின்ற எண்ணிக்கையில் நீ வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உனக்கு தேவைப்படுவது பச்சை கற்பூரம். என் தங்கமே, இது இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரம். இதனை மாற்ற வேண்டியது 15 நாட்கள் ஒரு முறை. அதாவது பௌர்ணமியில் வைப்பதை அமாவாசையில் மாற்ற வேண்டும். மீண்டும் அதனை நீ அமாவாசையில் தொடங்கி விடலாம். என் தங்கமே,
உன் வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயங்களை நான் சொல்லி கொடுக்கும் பொழுது அதை நீ கவனமில்லாமல் விட்டு விடாதே. அதன் பிறகு எனக்கு கடன் அடையவில்லையே, எனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றதே என்று சொல்லி புலம்புவதனால் எந்த பலனும் இல்லை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்படியானால் இன்று நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று அம்மா சொல்கின்றேன். என் குழந்தை, ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள். என் குழந்தை, உனக்கு இன்னொரு தீர்வினையும் சொல்கின்றேன். அம்மா, என்னிடத்தில் கண்ணாடி பாத்திரங்கள் இல்லை என்று நீ சொல்வாயானால் இன்று நீ கொட்டாங்குச்சி, அதாவது கிராமங்களில் சிரட்டை என்று சொல்லக்கூடிய தேங்காயினுடைய வெளிப்பாகம், தேங்காய் திருவிய பிறகு அதில் மீதமிஞ்சிய அந்த பாகத்தை எடுத்துக்கொண்டு அதன் நிரப்பி நீ கல் உப்பினை போட்டு வைத்துக்கொள். என் தங்கமே, அதனுள் 27 மிளகு, அதாவது மிளகு 27 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியதற்கான காரணம் அது 27 நட்சத்திரங்களை குறிக்கின்றது. இன்று மகம் நட்சத்திரத்தை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் என்றால் அதில் ஒரு நட்சத்திரமாக அதுவும் சேர்க்கப்படுகின்றது என்பதனை புரிந்து கொண்டு இன்று அந்த கல் உப்பினை நிரப்பி வைத்த பிறகு அதன் மேல் 27 மிளகையும் பரப்பி வைக்க வேண்டும். அதன் மேலாக வைத்துவிட்ட பிறகு அதனுள் பச்சை கற்பூரத்தை நடுவில் வைக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த 3ஐயும் வைத்துவிட்டு அதனை உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறையில் எல்லோர் கண்களுக்கும் தெரியும்படி நீ வைக்க வேண்டும். எதற்காக அம்மா இப்படி சொல்கிறேன் என்ற சந்தேகம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டதல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றவர்கள் எல்லோருடைய பார்வையும் ஒன்று போல இருக்காது. ஒருவர் உன் இல்லத்தை பார்த்து இவ்வளவு வசதியாக இருக்கின்றார்களா என்று நினைப்பார்கள். சிலர் இப்படியும் கூட இவர்களால் வாழ முடியுமா என்று நினைப்பார்கள். இப்படி ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இதை அங்கே வைத்துவிட்டால் உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களினுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் உன்னை பற்றி நல்ல விதமாக சிந்திக்க தொடங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள், சில தீய சக்திகள் எல்லாம் இவற்றை அப்படியே கண்டவுடன் பயந்து ஓடும். இதனை இந்த கல் உப்பு அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். தீய சக்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நல்ல சக்திகளை உன் இல்லத்திற்குள் நடமாட வைக்கும். என் தங்கமே, சிலரது பார்வைகள் நீ வெளியில் செல்லும் பொழுது இவர்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றார்களே என்றெல்லாம் உன் மீது கண் திருஷ்டி படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. என் தங்கமே, எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் மற்றவர்கள் உன்னை பற்றி தவறாக நினைக்க வைத்தாலும் எல்லாவற்றையும் இந்த ஒரு பரிகாரம் முறியடிக்கும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்குள் செல்வ வளத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த 3 பொருளுக்கும் இருக்கின்றது. நீ இன்று 27 நட்சத்திரங்களினுடைய ஆசிகளையும் பெற்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கண் திருஷ்டிகளை எல்லாம் வெளியே விரட்டி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் செல்வ வளத்தையும் பெருக்கப் போகின்றாய். இது போன்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இனி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என் குழந்தை, காத்திருப்பது மிகவும் அவசியம். கிடைக்கின்ற நேரத்தில் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீ இன்றிலிருந்தே தொடங்க வேண்டும். என் குழந்தை, மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை இப்பொழுதே தூக்கி எறிந்துவிட்டு இன்று நமக்கு தெய்வம் நல்ல வழியை காண்பித்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மாற்றங்கள் ஒரே நாளில் வந்து விடாதல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக அது உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று உனக்கு அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இந்த நாளை, இந்த நேரத்தை உனக்கு சரியாக பயன்படுத்து. எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்று கேட்பாயானால் என் தங்கமே, நீ இன்று எந்த நேரத்திலும் இதனை வைக்கலாம். நீ வைக்கின்ற நேரம் எதுவாக இருந்தாலும் பலன்கள் உனக்கு அதிகம் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள். செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடு மட்டும் நீ செய்து விட்டால் போதும். உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.